ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாப்ரி ஃபிட்னஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஒரு வெயிட் லாஸ் பற்றி தான். பட் ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகணும். பட் ஆனால் அது வந்து அந்த வெயிங் ஸ்கேலில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும். நான் வந்து கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க. ஒரு அன்பிளான்டாக அன்ஆர்கனைஸ்டாக அப்படி இல்லைனா வந்து யாரோ வந்து தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கலீக்ஸு ஃப்ரெண்ட்ஸு வந்து ஏதோ டயட் சொன்னாங்க, அந்த டயட் செஞ்சு அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அதை நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் வர ரேண்டமான டயட் அட்வைஸு, ஃபேட் டயட்ஸு, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேண்டமான டயட் பிளானை வந்து ஃபாலோ பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட திங்கிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாது. அதனால் டிஸ்க்ளைமர் மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் இல்லை, நான் வந்து ப்ராப்பரான ரைட் வேல வெயிட் லாஸை வந்து அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்ரோச் பண்ணணுன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் நமக்கு. ஸோ அதுவும் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து உடம்பில் இருக்கிற மசில் லாஸ் பண்ணுறதோ இல்லைனா வாட்டர் லாஸ் பண்ணுறதோ அது வந்து வெயிட் லாஸ் இல்லை. நம்ம வந்து உடம்புல சேர்ந்துருக்கிற இந்த தேவையில்லாத பாடி ஃபேட்டை வந்து குறைச்சி நம்ம பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கிறது மூலிமா வெயிட் லாஸ் பண்ணுறது தான் வந்து ப்ராப்பரான வெயிட் லாஸ் அப்ரோச்சாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா டிடிஇ, அதாவது டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இது என்னென்னா நமக்கு தேவையான ஒரு நாளைக்கு நம்ம பாடி எவ்வளோ பர்ன் பண்ணுது, இல்லை நமக்கு தேவையான கேலரி வேல்யூஸ், அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போட்டிங்கன்னா கால்குலேட் யுவர் டிடிஇ இல்லை டிடிஇ கால்குலேட்டர் போட்டிங்கன்னா நிறைய லிங்க்ஸ் வரும். ஸோ ஏதோ ஒரு லிங்க்கில் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கான ஒரு நாளைக்கான ஒரு கேலரி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1600 இல்லை 1800 கேலரிஸ் அப்படின்னு வருதுன்னா, ஸோ அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு 200 இல்லை 300 கேலரிஸ் வந்து டெஃபிசிட் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 1. இது பற்றின ஏற்கனவே கேலரிஸ், அதுக்கப்புறம் வந்து டிடிஇ இது பற்றின வீடியோஸ்லாம் ஏற்கனவே இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி டிடிஇ கால்குலேட்டர் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஃபீட் பண்ணி உங்களோட டிடிஇயை வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 1800 கேலரிஸ் வருது. ஸோ இப்போ இதுலேருந்து டெஃபிசிட் க்ரியேட் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ 1600க்கு சாப்பிட ஆரம்பிக்கணும் நீங்கள் அப்படின்னும் போது இப்போ ப்ராப்ளம் எங்கே வரும்னா, உங்களோட இன்னி வரைக்கும் இருக்கிற கரண்ட் இன்டேக், அதாவது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோட வேல்யூ வந்து ஒரு 3000 கேலரிஸ் வந்து எஸ்டிமேட்டடாக இருந்துச்சு, நீங்கள் அவ்வளோ சாப்பிட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் அப்படின்னா, எடுத்தோன்னே நாளையிலேருந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக 1600க்கு கொண்டு போயிட்டு, அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 1500 கேலரிஸ் வந்து டெஃபிசிட் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அதனால் அந்த கேப் ஹியூஜாக இருக்கிறதால என்ன ஆகும்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பசிக்கிற சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து டயட்டுன்னு ஏதோ ஒன்று ஆரம்பித்ததால் நீங்கள் சாப்பிடவும் முடியாமல் ஃப்ரஸ்ட்ரேஷன் பில்ட் ஆகி ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி வந்து எமோஷ்னலி வந்து நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். அந்த டெஃபிசிட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹியூஜாக இருக்கோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வந்து ஹியூஜாக இருக்கும். இந்த நிறைய வந்து நடுவில் கிவ் அப் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம்ஸ், எல்லா டயட் பிளானும் கிவ் அப் பண்ணுறது எதனாலன்னா ஃபாலோ பண்ண முடியறதில்லை. ஏன்னா வந்து ப்ராப்பரான பிளான்ட் அப்ரோச் இல்லை. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த கேலரி வேல்யூ வேறு, அவங்களுக்கு வர வேல்யூ வேறு, அவங்க ஃபாலோ பண்ணுற டயட் பிளான் வேறு. ஸோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதால தான் வந்து நடுவுலேயே கிவ் அப் பண்ணிடுறாங்க. கிவ் அப் பண்ணதால் என்ன ஆகும்னா, கம்மியாக சாப்பிட்டுட்டு இருந்ததால் ஓவர் ஈட் பண்ணணும்னு தோணும். ஸோ விட்டதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ வெயிட் கெயின், வெயிட் ரீபவுண்டு, இதை பற்றி ஏற்கனவே இந்த இஷ்யூஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு வந்து டிடிஇ வேல்யூ இப்போ தெரியும், உங்களோட இப்போ கரண்ட் இன்டேக் எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதுதான். ஸோ இப்போ உங்களோட டிடிஇ வேல்யூ, அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட கரண்ட் இன்டேக் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா வந்து கேலரி ட்ராக்கிங் ஆப்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஒரு 2-3 டேஸ் இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்தையுமே வந்து அதில் ஃபீட் பண்ண பாருங்கள் அப்ராக்சிமேட்டாக. அதாவது இப்போ மார்னிங் எழுந்து நீங்கள் உங்களோட காஃபிலேருந்து ஈவினிங் நைட்டு படுக்கும்போது என்ன சாப்பிட்றீங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவாவது ஒரு 1 வீக் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் உங்களோட ஆவரேஜாக கன்சம்ஷன் வந்து இவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தெரியும் போது நீங்கள் அதை வந்து ஒரு பேஸ்லைன் வேல்யூ வச்சுட்டு அதுலேருந்து டெஃபிசிட் க்ரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட ப்ராக்ரஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து ஆப்பில் ட்ராக் பண்ணுற அந்த உங்களோட கேலரி இன்டேக், அதாவது கரண்ட் கன்சம்ஷன்
உங்களோட டயட் ஹிஸ்ட்ரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். உங்களோட கன்சம்ஷன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3000 கேலரிஸ் வருது ஆவரேஜாக 1 வீக்குக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களோட கால்குலேட்டர் டிடிஇ வந்து ஆப்பில் போட்டிங்கன்னா வந்து கால்குலேட்டரில் ஒரு 1800 கேலரிஸ் வருதுன்னா உங்களுக்கான தேவை வந்து 1800 கேலரி தான் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அவ்வளோ கேலரிஸ் 3000 கேலரிஸ்க்கு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இப்போ டெஃபிசிட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டிடிஇலேருந்து ஒரு 200-300 கேலரி கம்மி பண்ணணும். ஸோ உங்களுக்கு 1600 கேலரிக்கு சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த 1300 கேலரிஸை வந்து 3000லேருந்து நீங்கள் மெல்லமாக ஒரு 3000 அதுலேருந்து ஒரு 500 கேலரிஸ் கம்மி பண்ணுறது. ஸோ இப்போ நீங்கள் 3000 கேலரிஸ்ன்னு பார்க்கும்போது அவ்வளோவுமே வந்து நீங்கள் நியூட்ரிஷன் ரிச்சாக வந்து உங்களுக்கு தேவை உங்களோட ஹங்கர் லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் ஓவர் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவ்வளோ கேலரிஸ் தேவைப்படும். இல்லைனா நீங்கள் சாப்பிட்ற அந்த ஜங்க் ஃபுட்டு அந்த ஸ்நாக்ஸு இந்த மாதிரியால் தான் வந்து ஆயில் இது மாதிரி இந்த ஹை கேலரி ஐட்டம்ஸ்னால தான் வந்து அவ்வளோ கேலரிஸ் வந்து உங்களுக்கு கன்சம்ஷன் இருக்கும். நீங்கள் அதை வந்து அந்த டயட் ஹிஸ்ட்ரியில் 1 வீக் ட்ராக் பண்ணியிருந்தீங்களே அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுட்டாக எவ்வளோ சாப்பிட்றீங்க, எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவையில்லாமல் எவ்வளோ சாப்பிட்றீங்கன்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வந்து எலிமினேட் பண்ணிட்டு வரும்போது கிட்டத்தட்ட உங்கள் டிடிஇ வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுலேருந்து டெஃபிசிட் பண்ணும்போது உங்களுக்கான வெயிட் லாஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ப்ராப்பர் வே. ஒரு விஷயத்தை வந்து எப்படி வேணால் நம்ம அப்ரோச் பண்ணலாம். அதாவது எப்பயுமே வந்து அந்த ரைட் அப்ரோச்சுன்றது கொஞ்சம் ஹார்ட் வேவாக தான் இருக்கும். ஷார்ட்கட்டு குயிக் ஃபிக்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி கம்மியாக சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும். ஸோ அதனால் சூப்ஸு சாலட்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு ரீப்ளேஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் வந்து விளையாடி வெயிட் லாஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ப்ராப்பராக அச்சீவபிளாக இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து சிம்பிளான ப்ராசஸ். இந்த 2 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எஃபர்ட் வேணும். எஃபர்ட்டுன்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்கள் எஃபர்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். அதனால் ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக நடக்காது. வெயிங் ஸ்கேல்லையும் உங்களோட அப்பியரன்ஸ்லேயும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுன்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். பட் ஆனால் இதுதான் வந்து ப்ராப்பரான ப்ராசஸ். இது மூலிமா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களால் இதுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து த்ரூ த ப்ராசஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு டயட் பிளானு அப்படின்னு ஃபாலோ பண்ணாமல் உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கான ஃபுட் ரிலேஷன்ஷிப் அது வந்து நிறைய வந்து ஜங்க் ஃபுட்டு அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து ஸோ நம்ம கேலரி வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பெட்டர் ஃபுட் சாய்ஸஸ் நம்ம வந்து பார்த்து சாப்பிட ஆரம்பிப்போம், கரெக்டான ஹெல்த்தியான சாய்ஸஸாக. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்பிட்வீன் இப்போ வந்து உங்களால் வந்து அந்த இன்டேக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் வந்து ஏதோ இப்போ ஃபங்க்ஷன்ஸு இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி ஓவர் ஈட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களால் அவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி ட்ராக் வர ஆரம்பிப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இன்டர்னலாக பண்ணக்கூடிய அந்த சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓவராலாக வந்து ஹெல்த்தியாக ஃபிட்டாக லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணணும். உங்களோட பாடி கம்போசிஷன் ஃபிட்டாக இருக்கணும். எல்லாமே வந்து ப்ராப்பராக உங்களோட ஹேபிட்ஸ்லேருந்து எல்லாமே பில்ட் ஆகணும்னா இந்த அப்ரோச்சில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் வந்து நடக்கும். மற்றபடி ரேண்டமாக வந்து ஏதேதோ வந்து பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது வந்து கரெக்டான வே இல்லை. சஸ்டைனபிளாக ரொம்ப நாளும் வந்து அது நிலைக்காது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு அடுத்து சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய்.